ஸ்ரீ சிவா விஷ்ணு அறக்கட்டளை என் நெஞ்சு நிறைய புகுந்தார் ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவரும் ஏகாம்பரமான நானும் பாகம் 2 என்ற வரலாற்று சிறப்புமிக்க புதிய நூலை வெளியிட்டது. காஞ்சி முனிவரின் சேவையிலேயே கைங்கரியம் தன் வாழ்வை அர்ப்பணித்த அவருக்கு மிகவும் நெருக்கமான நம்பிக்கைக்குரியவரான ஸ்ரீ ஏகாம்பரம் அவர்களால் எழுதப்பட்ட இந்நூல் 20ஆம் நூற்றாண்டின் ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயணங்களில் ஒன்றின் மிக நெருக்கமான மற்றும் நேரடி அனுபவப் பதிவை வழங்குகிறது. இந்நூல் வெளியீட்டு விழா சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபையின் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாசுவாமி அரங்கம் வாணி மஹால் எனும் இடத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியாக போற்றப்படும் ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகள் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மேற்கொண்ட பிரம்மாண்டமான பாதயாத்திரையை ஆன்மீக நடைப்பயணம் மையமாக கொண்டு இந்நூல் அமைந்துள்ளது. 1978 முதல் 1984 வரையிலான காலகட்டத்தில் தனது 84வது வயதில் மகாசுவாமிகள் காஞ்சிபுரத்திலிருந்து சத்தாரா வரை 6 ஆண்டுகளில் 3860 கிலோமீட்டர் தூரம் நடந்தே கடந்தார். மிகவும் கடினமான அதே சமயம் தெய்வீகமான இந்த பயணத்தில் அவருக்கு துணையாகவே உடனிருந்த ஸ்ரீ ஏகாம்பரம் அவர்கள் பின்வரும் விவரங்களை மிக நுணுக்கமாக இந்நூலில் ஆவணப்படுத்தியுள்ளார். இந்நூல் வெறும் ஒரு நினைவு குறிப்பு மட்டுமல்ல, இது மகா சுவாமிகளின் எல்லையற்ற கருணையையும் மன உறுதியையும் ஆவணப்படுத்தும் ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவாகும். எண்ணற்ற வாழ்க்கைகளை மாற்றியமைத்த ஒரு புனித பயணத்தை வாசகர்கள் மிக அருகில் இருந்து தரிசிக்கும் வாய்ப்பை இது வழங்குகிறது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த புத்தக வெளியீட்டை அனுகிரகித்து ஆசி வழங்கினார்கள். சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் மணி திராவிட சாஸ்திரி, மகாமகோபாத்யாயா மற்றும் பேராசிரியர், சென்னை சமஸ்கிருத கல்லூரி, கே. ஜெயராமகிருஷ்ணன், தொழில்துறை நிபுணர், கே. சந்திரசேகரன், வழக்கறிஞர், சென்னை உயர் நீதிமன்றம், திருவாரூர், திரு. என். நாராயணன், மாநில தலைவர், தமிழ்நாடு பிராமணர் சங்கம், பி. சுரேஷ், நிர்வாக இயக்குனர், அருண் எக்ஸெல்லோ குழுமம். இந்நிகழ்வின் மாலையில் நூலாசிரியர் திரு. ஏகாம்பரம் அவர்களின் உரை, சிறப்பு விருந்தினர் டாக்டர் மணி திராவிட அவர்களின் கருத்துரைகள், சிறப்புரை ஆகியவை இடம்பெற்றன. இப்போ ஒரு விஷயம், பெரியவாளுடைய உபதேசங்கள் மாத்திரம்தான் நமக்கு பாடம்ங்கிறது இல்லை. அவ எந்த மாதிரி நடந்து கொண்டாள் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதும் ஒரு பாடம்தான் அப்படிங்கிறத சொன்ன. அது உண்மையில அப்படிதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இது வாஸ்தவம். இந்த தைத்திரிய உபனிஷத்துல இந்த வேதபெருமிச்சாச்சாரியோன் தேவாசன மனசாஸ்திரிங்கிற அந்த அனுவாதம் சொன்னா வேதம் சொல்றச்சு, அந்த அனுவாதத்துல என்ன வருதுன்னு சொன்னா, கடைசியில பாடம் சொல்லி கொடுத்த அந்த ஆச்சாரியனாக இருக்கிறவன் சிஷ்யர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னா, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கான் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம், யான் யஸ்மாக்கம் சுச்சரித்தானி தானித்வயோ பாஸ்யானி நோ இதராணி. சிஷ்யர்களுக்கெல்லாம் அந்தேவாசி அப்படின்னு ஒரு பேர். அந்தேவாசிங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, கூடவே இருக்கிறவன், பக்கத்துல கூடவே இருக்கிறவன். கிறிஸ்டியன் ஆச்சாரியனுக்கு பக்கத்துல கூடவே இருக்கிறதுங்கிறது நமக்கு பிராச்சீனமான ஒரு சம்பிரதாயம். அதனால அந்த சிஷ்யனுக்கு வரக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு கேட்டால், பாடமாக கத்துக்க வேண்டிய விஷயத்தை அவன் கத்துக்கிறான், அது வந்து கிடைக்கவே கிடைக்கிறது. பல விஷயங்களை பெரியவா அந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கிறாங்கிறத பார்த்து கத்துக்கிறதுக்கு கூட அவனுக்கு இது சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனாலதான் அந்தேவாசி அப்படிங்கிற ஒரு பதம் விசேஷமாக சிஷ்யனுக்கு சொல்லப்பட்டது. ஆச்சாரியாங்கிற ஒரு பதத்தை நம்ம பிரயோகம் பண்றோம். இந்த ஆச்சாரியாங்கிற பதத்துக்கு ஒரு
விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விளக்கத்தை பார்த்தாலும் நமக்கு புரியும் யாரு ஆச்சாரியன் அப்படிங்கிறது. ஆச்சினோதிச்ச சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே அப்படின்னு அந்த விளக்கம். சாஸ்திரார்த்தம், சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நன்றாக புரிந்து கொள்கிறேன். ஆச்சினோதி சாஸ்திரம் அவங்களும் தெரிஞ்சவனா இருக்கணும். அதுக்கப்புறம் தன்னிடம் கத்துக்கிறதுக்கு வர சிஷ்யர்களை நீ இப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்து அந்த வழியில அவங்களை நிற்கும்படியாக செய்கிறார். ஆச்சாரே ஸ்தாபயதி. நீ எப்ப வேணா எடுத்துக்கலாம், நான் பாட்டு சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிறது இல்லை. உனக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அந்த பாடத்துக்கு தகுந்தாப்படிய நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடியவனாக இருக்கணும். அதை நிறுவனத்தை கொண்டு வரும் முறையாக இருக்கணும். மற்றவர்களுக்கு பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். பக்தி ஆரோக்கிய சுகப்பிரதம் புத பாமர சேவியந்தம் ஸ்ரீ ஜெயேந்திரம் நமாம்யம். என் நெஞ்சு நிறைய புகுந்தார் ஸ்ரீ மகாபரிவாரம் ஏகாம்பரமாகிய நானும் என்கிற புஸ்தகத்தினுடைய 2ஆம் பகுதியானது 21ஆம் தேதி வாணி மகால் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அரங்கத்திலே வைத்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மற்றும் கேரள மாநிலத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் மூலமாக வெளியிடப்பட இருக்கிறது. அதாவது ஆங்கில தேதியின்படி நம்முடைய மகாபரிவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய 20ஆம் தேதி மே அதை ஒட்டி இந்த புஸ்தக வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. முன்பு சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் மூலமாக ஜெகத்குரு திவ்ய சரித்திரம் என்பதாக புஸ்தகம் வெளியிடப்பட்டது. தற்பொழுது இந்த புஸ்தகமானது பகுதி 1 ஏற்கனவே வெளியிடப்பட்டது. தற்பொழுது பகுதி 2 என்கிற இந்த புஸ்தகமானது நம்முடைய மடத்தினுடைய வைவீகமான காரியக்கிரமங்களை ஏற்று நடத்திய அப்பா குட்டி சாஸ்திரிகளுடைய மகனான புத்திரன் ஏகாம்பரம் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. ஏகாம்பரம் அவர்கள் பெரியவர்களுடைய நிறைய வருஷங்கள் உடனிருந்து பல்வேறு கைங்கரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பினை பெற்று அந்த கூர்ந்து கவனித்தல், குறிப்பெடுத்துக் கொள்ளுதல், குறிப்பை உணர்ந்து செயல்படுதல் என்பது போன்ற அந்த திறமையின் காரணமாக, அக்கறையின் காரணமாக அந்த எழுத்தாளராகவும் ஒரு நிலையை பெற்று இது போன்ற ஒரு சரித்திர புஸ்தகங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமாக தேவை. இதிலே அந்த பெரியவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய அனுஷ்டான முறைகள், தேசத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் அவர்களுக்கு இருந்த கவலை, அவர்களுக்கு இருந்த ஞானம், அவர்கள் செய்த உதவிகள், அதே போன்று தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அவலங்களை, கஷ்டங்களை தீர்ப்பதிலே அவர்களுக்கு இருந்த மிகுந்த அக்கறை, அவர்களுடைய அனுகிரகத்தினால் பலரும் பெற்ற இன்பம், ஆரோக்கியம், நிம்மதி, ஒற்றுமை, இது போன்று அந்த சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு வரலாற்றினை அவர்கள் அந்த ஒரு காலகட்டத்திலே பல 10 ஆண்டுகள் அந்த புகைப்படங்களை அனுமதிக்கவில்லை. அந்த காலத்திலே இதற்கான சாதனங்களும் குறைவு. ஆகவே சரித்திரத்திலே இடம்பெற வேண்டிய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் அதை அறிந்து கொண்டு அதை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்குத்தான் கிடைத்திருக்கிறது. அவர்களுடைய தீர்க்க தரிசனம், அவர்களுடைய தவ வலிமை, அவர்களுக்கு மக்களின் பால் இருந்த அன்பு, எங்கேயோ கிராமத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் உலக அமைதிக்காகவும் உலகத்திலே நல்ல விஷயங்கள் நடைபெற வேண்டும், நியாயம் தர்மம் வலுப்பெற வேண்டும், மனித பிறவி என்பது
பயனுள்ளதாக அமைய வேண்டும். உலகத்திற்கு வசதிகள் என்பது தேவை, ஆனால் அது தர்மத்துடனும் நியாயத்துடனும் கூடியதாக இருக்க வேண்டும். புதிய நிர்வாக முறைகள் ஏனென்றால் அவர்களுடைய காலகட்டத்திலே உலகத்தினுடைய வரலாற்றினை நாம் பார்க்கும் பொழுது 1907 வருஷம் தொடங்கி அதற்கு முன்பேயும் சரி, அந்த தர்மத்தினுடைய வரலாறும் சரி, உலகம் மற்றும் இந்தியாவினுடைய வரலாறும் வெவ்வேறு நிலைகளை கடந்து வந்திருக்கிறது. 1917 உலகத்தில் ஏற்பட்ட மாறுதல், உலக போர், இந்திய சுதந்திரம், சட்டங்கள், அதற்கு முன்பாக சுதேசி சம்ஸ்தானங்கள், இப்படி லௌகீகமான வாழ்க்கை முறையிலே, நிர்வாக முறையிலே, தர்ம சிந்தனைகளிலே ஏற்பட்ட மாறுதல்களை எல்லாம் கடந்து உறுதியாக நிச்சயமாக நம்முடைய ஆர்ஷ சம்ஸ்கிருதி என்ன ஒரு தர்மம் இருக்கிறதோ, ஏஷ தர்ம சனாதனஹா என்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மையை பிரார்த்தனை செய்யக்கூடிய சர்வேஜனா சுகினோ பவந்து என்கிற அந்த வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் என்று நாம் இதை இன்றைக்கு லௌகீகமாக குறிப்பிடுகிறோமோ, அந்த புனிதமான அர்த்தமுள்ள பரோபகாரத்தை செய்யக்கூடிய, நிந்தையை வெறுக்கக்கூடிய சிந்தனையை அனைவரையும் அன்பின் மூலமாகவும் கௌரவமான அணுகுமுறையின் மூலமாகவும் பரஸ்பர உதவி செய்ய வேண்டும் என்கிற தயையின் காரணமாகவும் அந்த தர்மத்தினுடைய சாரத்தை எண்ணங்களை, உபன்யாசங்களை சொல்வதன் மூலமாகவும் செயல்படுத்துவதன் மூலமாகவும் நல்ல சமுதாயத்தை, ஒரு நல்ல ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் அந்த பகவத்கீதையினுடைய தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு பெருமை நம்முடைய காஞ்சி மகா பெரியவர்களுக்கு உண்டு.